ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பள்ளிப்பாளையம் பங்கின் நம்பிக்கையாளர்களே, இன்னும் மற்ற இடங்களிலிருந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, இன்றைக்கு உலகமெங்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் உயிரை கையளித்ததன் சோகத்தை கொண்டாடி சிந்திக்கின்றது. பெரிய வெள்ளி என்று தமிழிலே சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறோம். ஏன் இந்த நல்ல வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது என்றால், நம் ஆண்டவர் மரித்ததால் தான் நமக்கு மீட்பு கிடைத்தது என்னும் விதத்தில், தன் தலைமகனை இழந்த துயரத்தில் திரு அவை எந்த அளவுக்கு இன்றைக்கு துக்கம் அனுசரிக்க கடமை உண்டு என்றால், அதை பல்வேறு நிலைகளிலே நாம் வெளிப்படுத்துகிறோம். இன்றைக்கு ஒரு சந்தி இருக்க கடமை உண்டு, சுத்த போசனம் இருக்க கடமை உண்டு. இன்றைக்கு நான் அணிந்திருக்கிற சிவப்பு அங்கி ஆண்டவர் இரத்தம் சிந்தியதன் அடையாளம். வெறுமையாக எந்த அலங்காரமும் ஒரு வெள்ளை துணி கூட இல்லாமல் இருக்கிற இந்த பீடம் அதற்கு அடையாளம். எந்த அளவுக்கு என்றால், தொடக்கத்திலே திருப்பலி முன்னுரை என்று சொன்னாலும் இன்றைக்கு வழிபாடு மட்டும்தான், திருப்பலி கூட இல்லை. இன்றைக்கு ஆண்டிலேயே ஒரே ஒரு நாள் தான் திருப்பலியே கிடையாது, அது பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும்தான். இறை வார்த்தை முழங்கப்பட்டது, பிறகு நற்கருணை மட்டும் வழங்கப்படும். இங்கே அப்பமும் ரசமும் மீண்டும் வசீகரம் செய்யப்படுவது கிடையாது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான். துயரத்தில் இருக்கிற திரு அவை ஆறுதல் பெறும்படியாக கடைசியில் நற்கருணை மட்டும் நமக்கு வழங்கப்படும். அந்த துயரத்தில் நாம் எல்லாரும், இன்னொரு பக்கம் நன்றி கூறுகின்ற நிலையில் நாம் எல்லாரும். பிரியமானவர்களே, நேற்று பெரிய வியாழக்கிழமையை கொண்டாடினோம், அனுசரித்தோம். அங்கே நிகழ்ந்தது என்ன? ஒரு பக்கம் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் பாடம் புகட்ட குனிந்து தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவியது. எல்லா சண்டை சச்சரவும் காரணம் நீ பெரியவனா நான் பெரியவனா. இன்னைக்கு ரெண்டில் ஒரு கை பார்த்துருவோம். இப்போ எலெக்ஷன் வருது, எல்லாம் ஒருத்தரை திட்டிக்கிறாங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே நம்பவே கூடாது. யாரை நம்புறதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம் மனசாட்சி பிரகாரம் நாம் செயல்பட வேண்டும். அது ஒரு பக்கம். ஆண்டவர் உண்மையான தலைவன் தொண்டர்களுடைய பாதங்களை கழுவும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று உணர்த்துவதற்காக நேற்று பாதங்களை கழுவினார் என்று பார்த்தோம். இன்னொரு பக்கம் அப்பத்தையும் உடலையும், அப்பத்தை உடலாக மாற்றி ரசத்தை இரத்தமாக மாற்றி இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று ஆண்டவர் புனிதமிகு நற்கருணை ஏற்படுத்தினார். திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்கள் உண்மையான தலைவர்கள். திருப்பலியில் பங்கெடுத்தால் மட்டும் போதாது, என்னுடைய நேரம், உழைப்பு, பொருட்கள் எல்லாம் உங்களுக்காகத்தான். அப்பம் பிடப்படுவது போல என்னையே பிட்டு கொடுக்கிறேன்
என்று போக வேண்டும் என்பதற்காக எந்நாளும் ஒரு பக்கம் பிரசன்னமாயிருக்க புனிதமிகு நற்கருணை ஏற்படுத்தினார். நாம் நல்லது செய்ய நம்மை தூண்டுகின்ற உன்னதமான அருளடையாளமாக அந்த நற்கருணை இருக்கிறது. அதை தொடர்ந்து நிறைவேற்ற குருக்களையும் ஏற்படுத்தினார் ஆண்டவர். அதை கொண்டாடினோம். இறுதியாக நிறைவாக நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஆங்கிலத்திலே அது கட்டளையின் வியாழக்கிழமை. என்ன கட்டளை கொடுத்தார்? அன்பு கட்டளை கொடுத்தார். இதெல்லாம் நேற்று நாம் நினைத்தோம். அதன் தொடர்ச்சியாக நிகழ்ந்ததைத்தான் நேற்று இரவிலிருந்து இன்றைக்கு வரை ஆண்டவர் உயிரை கையளித்து இறந்து அடக்கம் செய்யப்படும் வரை நாம் எல்லாரும் ஒன்று கூடி இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம். ஒரு பக்கம் 4 நற்செய்தியாளர்களும் இந்த பாடுகளை விவரிக்கின்றார்கள். மத்தேயு 26, 27, மார்க்கு 14, 15, லூக்கா 22, 23 ஆக முதல் 3 நற்செய்திகள். இது 3 ஆண்டுக்கு ஒரு முறை குருத்து ஞாயிறு என்று வாசிக்கப்படுகிறது. முதல் ஆண்டு மத்தேயு, 2ஆம் ஆண்டு மார்க்கு, 3ஆம் ஆண்டு லூக்கா என்று வாசிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மத்தேயு நற்செய்தியை வாசித்தோம் ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று யோவான் நற்செய்தியிலிருந்து 18, 19ஆம் அதிகாரங்கள் வாசிக்கப்படுகின்றன. அதைத்தான் இப்போது கேட்டோம். 18, 19 இதில் யோவான் நற்செய்தியில் பாடுகளின் கொடூரம் அதிகமாக சித்தரிக்கப்படவில்லை. முதல் 3 நற்செய்தியிலும் பயங்கரமாக இருக்கு. ஆண்டவர் உடலிலும் உள்ளத்திலும் வேதனைப்படுவது. ஆனால் யோவான் நற்செய்தியில் ஜீசஸ் இஸ் த மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற மாதிரி தான் யோவான் எழுதியிருக்கிறார். அது நற்செய்தியாளர் அவங்க விருப்பப்படி. ஆனால் நம்ம இயேசு சாமி கஷ்டப்படலையா, வேதனைப்படலையா? இன்னைக்கு முதல் வாசகம் எசையா இறைவாக்குனர், 2ஆம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அந்த கஷ்டம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகம் எசையா இறைவாக்குனர் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். எப்படி 52ஆம் அதிகாரத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் வரைக்கும் மிகப்பெரிய பகுதி. ஏற்கனவே 3 பாடல்கள் வாசிக்கப்பட்டன. இந்த திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை துன்புறும் ஊழியனுடைய பாடல். 3 பாடல்கள் வாசிக்கப்பட்டன அந்த ஊழியனுடைய துன்பத்தை பற்றி. இன்றைக்கு கடைசியான 4வது பாடல். எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அவரை பார்த்தோம், அவரிடம் அழகோ அமைப்போ இல்லை, கவர்ச்சியான தோற்றமும் இல்லை, மனித சாயலே அவரிடம் இல்லை எனும் அளவுக்கு குலைந்து விட்டார். பாருங்க, ஒரு மனுஷன் கூட மாதிரி அவர் தோணலை, அந்த அளவுக்கு அவரை நொறுக்கி விட்டார்கள். இன்னும் ஒரு முக்கியமான வார்த்தை, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார். பிரியமானவர்களே, சிலுவையை பார்க்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். ஆண்டவருடைய வேதனையை பாருங்க. இன்னும் நிறைய இருக்குது, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. மீண்டும் படித்து தியானித்து பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் எப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர்,
பாவமே செய்யாதவர், எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், நமக்காக துன்புற்றவர், நம்மை பார்த்து இரக்கப்படுகிறார். ஏன்னா கஷ்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியும், வேதனைன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். அதுவும் 2வது பத்தியில் இன்னைக்கு சொல்லியிருக்கு பாருங்க, தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். சத்தம் போட்டு கத்தினாராம் பாருங்க ஆண்டவர். உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடினார். அப்பா என்னை காப்பாத்து. யோவான் நற்செய்தியில் கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதது சொல்லப்படவில்லை. கெத்செமனி தோட்டத்தில் அவரை வந்து கைது பண்ணாங்க, அதுதான் யோவான் எழுதியிருக்கார். முதல் 3 நற்செய்தியாளர்களும் எப்படி ஆண்டவர் கதறினார், அதுவும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் சொல்லுகிறது, கண்ணீர் சிந்தினாராம், உரக்க சத்தமிட்டாராம் பாரு. பிரியமானவர்களே, நம்ம பல தடவை சொல்கிறோம், நானே சொல்லியிருக்கேன், ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்பினால் தான் உயிரை கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கேன். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. என்னதான் அன்பு இருந்தாலும், ஐயோ சிலுவையில் ஆணியால் அறைய போகிறாங்களேன்னு நினைக்கும் போது ஆண்டவர் பயந்தார். ஆகையினால்தான் தந்தையிடம் வேண்டுகிறார். வேண்ட போவதற்கு முன் அந்த சீடர்களிடம் சொல்லுகிறார், என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது, ரொம்ப பயமா இருக்குப்பா, என் கூட தங்கி கொஞ்சம் விழித்திருங்கள், ஜெபியுங்கள்னு கேட்டார். அவங்க விழித்தில்லை, தூங்கினாங்க. போய் ஆண்டவர் முழந்தாளிட்டு, தந்தையே கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஜெபித்தார். ஆயினா என்னுடைய விருப்பம் கிடையாது, உம்முடைய விருப்பப்படி நடக்கட்டும். திருப்பி வந்து சீடர்களை பார்க்கிறார், தூங்குறாங்க. என் கூட 1 மணி நேரம் நீங்க விழித்திருக்க கூடாதான்னு கெஞ்சி கேட்கிறார். போய் மீண்டும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்க, சீடர்களிடமிருந்து தந்தையிடம், தந்தையிடமிருந்து சீடர்களிடம் மீண்டும் மீண்டும் 3 முறை ஆண்டவர் வருகிறார். பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்கள். ஆண்டவர் நமக்காகப்பட்ட வேதனை. இன்னும் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்பார்ந்த பள்ளிப்பாளையம் மக்களே, அன்பார்ந்த புனித அந்தோணியாரின் பக்தர்களே, என்ன தெரியுமா, ஒன்றே ஒன்று, உங்கள் துன்பம் சுமையாக இருக்கும்போது சுகமாக மாற வேண்டுமா, துன்பத்தை தாங்க வேண்டுமா, சக்தி வேண்டுமா, என்னை பின்பற்றுங்கள், ஜெபியுங்கள். பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம் தந்தையிடம் பேசுகிறார், இன்னொரு பக்கம் பிலாத்துவிடம் தந்தையை பற்றி பேசுகிறார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், மீண்டும் தந்தையிடம் பேசுகிறார். தந்தையை பற்றி பேசுகிறவர், தந்தையிடம் பேசுகிறவர் நம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவனிடம் பேசுகிறீர்களா, இறைவனை பற்றி பேசுகிறீர்களா, இறைவன் பேசுவதை கேட்கிறீர்களா? ஆண்டவருடைய பாடத்தை பாருங்கள். அதுக்கு பிறகு நடந்த ஒவ்வொன்றையும் நான் சொன்னால் நேரம் பத்தாது. அவரை கைது செய்ய வருகிறார்கள். இந்த யோவான் நற்செய்தியில் பாருங்க, ஆண்டவரை கேட்கிறாராம், யாரை தேடுகிறீர்கள்? அதுக்கு முன்னே நம்ம கேள்விப்படுறோம் மற்ற நற்செய்தியில் எப்படி யூதாஸ் தான் வந்து காட்டி கொடுக்குறான், முத்தமிட்டு காட்டி கொடுக்குறான்னு சொல்லி. யூதாஸ்க்கு அந்த இடம் தெரியும்னு யோவான் எழுதியிருக்கிறார். அதனால் யூதாஸ் தான் காட்டி கொடுக்குறான், முத்தமிட்டு காட்டி கொடுக்குறான். நம்மள சில பேர் யூதாஸை விட மோசமாக இருக்கலாம். நன்றி மறப்பவர்கள் எல்லாரும் யூதாஸ் தான்.
பணத்துக்கு ஆசைப்படுபவர்கள் அளவுக்கு அதிகமாக எல்லாரும் யூதாஸ் தான். தன் பெருமையை தேடுபவர்கள் எல்லாரும் யூதாஸ் தான். யாரை தேடுகிறீன்னு கேட்டாரு. நாசரேத்தோர் இயேசுவைன்னாங்க. உடனே அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தாங்களாம். ஆண்டவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், உடனே தப்பிச்சு போயிருக்கலாம். தப்பிக்க விரும்பவில்லை அந்த நேரத்தில் ஆண்டவர். உடனே ஒன்று கேட்டுக்கிட்டார், நீங்கள் என்னதான் தேடி வந்தீங்கன்னா என் பிள்ளைங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. பாருங்க எவ்வளோ நல்ல மனசு பாருங்க நம்ம ஆண்டவருக்கு, என்னுடைய சீடர்களை விட்டு விடுங்கள். அந்த நேரத்திலும் அந்த சிந்தையை பாருங்கள். எத்தனையோ அன்பார்ந்த பெற்றோர் இங்கே இருக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளை மையமாக வைத்து வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு ஆறுதல். ஆண்டவர் அப்படித்தான் செய்தார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த நேரத்தில் இன்னொரு நற்செய்திப்படி பேதுரு வாளால் வெட்டினாராம். மால்கோஸ் என்ற அவனுடைய காதை இன்றைக்கும் வாசிக்க கேட்டோம். இயேசு அவனுடைய காதை ஒட்ட வைப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாளை உரையில் போடு, என் தந்தையை கேட்டிருந்தால் என்னை காப்பாற்றியிருப்பார். இந்த துன்ப கலத்தை நான் குடிக்க வேண்டும் என்று தந்தையின் விருப்பம். எப்படியெல்லாம் ஆண்டவர் செயல்படுகிறார் பாருங்கள். அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா தலைமை குரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கு எவ்வளவு அவமானம். இந்த தலைமை குரு கேள்வி கேட்கிறார் சீடரை பற்றி, மற்றவங்களை பற்றி. உடனே ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாம் வெளிப்படையாக தானே பேசினேன், ஏன் கேட்குறீங்க? இப்படி பதில் சொன்னதுக்கு ஒரு அடி. ஆண்டவர் துணிச்சலாக கேட்குறார், நான் செய்தது தப்புன்னா எது தப்புன்னு காட்டு, இல்லைன்னா ஏன் என்னை அடிக்கிற கேட்குறார். மற்ற நற்செய்திகளில் அவருடைய வேதனை எல்லாம் தமாஷ் பண்ணுறதுக்கு, கேலி பண்ணுறதுக்கு ஆண்டவர் தான் கிடைத்தது போல இப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் எந்த அளவுக்கு இப்படி வேதனைப்படுகிறார். தலைமை குரு வீட்டில் ராத்திரிலாம் சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. காலையான உடனே அவர்கள் பிலாத்துவிடம் கூட்டி போகிறார்கள். அங்கே பாருங்க எத்தனை அநியாயம் பாருங்க. யோவான் நற்செய்தி பிரகாரம் பிலாத்தை எப்படியாவது காப்பாற்ற நினைக்கிறது தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இந்த மனுஷங்கிட்ட நான் எந்த குற்றமும் காணலையே, விட்டுடுங்க. ஒரு கைதியை திருவிழாவுக்கு விடுதலை பண்ணுமே, பரபாச விடுதலை பண்ணுறதா இவரை விடுதலை பண்ண, இல்லை பரபாஸ் தான் வேணுமா? பாருங்க, மனசாட்சியே இல்லை. மத்தேயு நற்செய்தி பிரகாரம் பிலாத்துனுடைய மனைவி வேற சொல்லி அனுப்புகிறாங்க அவனுக்கு, அந்த நீதிமான் காரியத்தில் தலையிட வேண்டாம். அதையும் பிலாத்து கேட்கல. அப்புறம் சாட்டையால் அடித்து ரத்தத்தை பார்த்தாவது இரக்கம் வரும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதோ மனிதன்னு காட்டுறான், அப்பவும் முடியல. ஏதேதோ பிலாத்து ட்ரை பண்ணுறான். கடைசியாக பிலாத்தை பயமுறுத்திடுறான், நீ விடுதலை பண்ணால் செசார்கிட்ட சொல்லிடுவோம். உடனே பதவி போயிடுமோன்னு பயந்து உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கப்பான்னு கை கழுவிட்டு பிலாத்து சிலுவையிலே அறைய காரணமாக இருக்கான் பாருங்கள். நமக்கெல்லாம் சில நேரத்தில் உண்மை எதுன்னு தெரியுது, ஆனால் நம்ம பேச மாட்டேங்கிறோம், நீதிக்காக நிற்க மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாரும் பிலாத்து தான். இதுக்கிடையில் அந்த படை வீரர்களை பாருங்கள். சான்ஸ் ஆஃப் எ லைஃப் டைம், ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்ச மாதிரி அடிக்கிறது, உதைக்கிறது, கேலி பண்ணுறது, முள்முடி சூட்டுறது, எல்லா கொடுமையும் செய்கிறாங்க பாருங்க. செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி. சில பேர் வேலை செய்கிறவன், ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவன் வீரத்தை மனைவிக்கிட்டேயும் பிள்ளைங்கிட்டையும் தான் காட்டுவான். அங்கே வேலை செய்கிற இடத்துல அடிமை மாதிரி கிடப்பான். அதுபோல தான் இந்த படை வீரர்கள். ஒரு மனுஷனுடைய பெருமை எதில் இருக்குது தெரியுமா? உன்னை விட முடியாதவர்களை எப்படி நீ மதிப்போடு நடத்துகிறாய், அன்பு காட்டுகிறாய் என்பதுதான். அந்த படை வீரர்கள் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியில் அந்த பெண்கள்
அழுததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் சாமி இந்த பெண்கள் விதவையாக போகிறாங்க, இந்த பெண்கள் பிள்ளையை இழக்க போகிறாங்க என்றெல்லாம் அதைத்தான் நினைக்கிறார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள். அப்புறம் சிலுவையில் நடந்த கொடுமைகள் எப்படி அது எல்லாம் விவரிப்பது? நான் சிலுவை பாதையில் சொன்னேன், மரத்தில் ஆணி அறைந்திருக்கிறேன் என் தந்தை யோசேப்புடன், ஆனால் என் மீதே ஆணி அடிப்பார்கள் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. அனைத்திட நீட்டிய கரங்களை பாவ ஆணி கொண்டு சிலுவையிலே பொருத்துகிறீர்களா? ஒரு குழவி கொட்டினா எப்படி இருக்கும்? கொசு கடிச்சா நம்மால் தாங்க முடியாது. அந்த கல்வாரி மலையில் எத்தனை பூச்சிலாம் வந்து ஆண்டவரை கொட்டுச்சோ தெரியலையே. தாகம், இன்னைக்கு கேட்டோம், தாகமாக இருக்கிறதுன்னு சொன்னார். மற்ற நற்செய்தியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்? யாரும் நிம்மதியாக சாக விடவில்லை, இன்னும் கேலி செய்கிறார்கள். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஒரு திருடன் கூட, நீ கடவுளின் மகனா, உன்னையும் என்னையும் காப்பாற்று, இன்னொருத்தன் நல்ல வேலை, என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் ஆண்டவர் சொன்னார். அம்மாவை பார்க்கிறார். அம்மா, இதோ உன் மகன் என்று நாம் எல்லாரையும் பிள்ளையாக கொடுக்கிறார். இதோ உன் தாய் என்று அந்த தாயை நம்மிடம் ஒப்படைக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று. இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். தந்தையே, உமது கரங்களில் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று. அப்போது நூற்றுவர் தலைவன் உண்மையாகவே இவர் கடவுளின் மகன். லூக்கா நற்செய்தியில் வந்த பெண்கள் எல்லாம் மார்பில் அறைந்து கொண்டு வீட்டுக்கு போனாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை பார்த்து அழுதாங்களாம், மனம் மாறினாங்களாம், உள்ளம் தொடப்பட்டார்களாம். ஆலயத்தின் திரை மேலிருந்து இரண்டாக கிழிந்ததாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சுயநல திரைகள் எல்லாம் கிழிய வேண்டும். இதை பார்த்து மனம் மாறலன்னா வேறு எதை பார்த்து நம்ம மனம் மாறிட போகிறோம்? இன்றைக்கு என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு பாருங்கள். ஆண்டவரின் பாடுகளை நினைக்க, மனம் மாற. நாம் சாக வேண்டிய இடத்தில் இன்னொருவர் இறந்திருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டார். கருப்பு இன மக்களுக்கு விடுதலை கொடுக்க போராடியதற்காக இறுதி ஊர்வலம். ஒரு அம்மா கை குழந்தையை வைத்து கொண்டிருந்தார்கள். பிள்ளையிடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், வணங்கு, உனக்காகவும் எனக்காகவும் உயிரை விட்ட இந்த தலைவர் என்று. இப்போதே திருச்சிலுவையை ஆராதிக்கப் போகிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுத்த நம் ஆண்டவர். இந்த வழிபாட்டுக்கு முன் அந்த பாடலிலே நாம் பாடியது போல, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவர் கேட்கிறார். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ என்று பதில் சொல்லி உண்மையான சீடர்களாக, நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சிலுவையினோடு எத்தனையோ மோசமான மனிதர்கள், அவர்களில் ஒருவராக நாம் இருக்கக்கூடாது. ஒரு மரிய மதலேனாவாக, நிக்கோதேமோவாக, அரிமத்தையா யோசேப்பாக, நூற்றுவர் தலைவனாக, கண்ணீர் வடித்த எருசலேம் பெண்களாக, சிலுவை சுமக்க உதவி செய்த சீரேனேவூர் சீமோனாக, நல்ல மனிதர்களாக நாம் எல்லாரும் இருக்க முயற்சி எடுக்க வேண்டும். நம் வாழ்வு சிறக்கட்டும். எங்களுக்காக உயிர் கொடுத்த ஆண்டவரே, உமக்காக எங்கள் உயிரை கொடுக்க, எங்களை சார்ந்தவர்களுக்காக வாழ துணை செய்யும் ஆண்டவரே என்று
நம் நம்பிக்கை வாழ்வை புதுப்பிப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.